வணக்கம் நண்பர்களே, நான் உள்மனசு பேசுறேன். இன்னைக்கு நாம சொத்து சுகம்னு ஓடுறோம். ஆனா நம்மை சுற்றியே இருக்கிற ஒரு உண்மையான பொக்கிஷத்தை பத்தி தான் பேச போறோம். மனைவியை பற்றி தான். இளமையில மனைவி ஒரு காதலியா தெரியலாம். ஆனா நம்ம உடம்பு தளர்ந்து போய் நிக்கிறப்போ என்னங்க மாத்திரை சாப்பிட்டீங்களான்னு கேட்டு ஒரு மனைவி என்பது துணையாக மட்டுமல்ல, நிழல் போல கூடவே நிற்கும் ஒரு தேவதை. ஒரு பெண் குழந்தை இருந்தால் நாம் இன்னும் அன்புடன் வளர்ப்போம். அவ உத்தரவு தான் வீட்டுல எடுபடும். நம்ம வீட்டு ராணியாட்டம். அப்படித்தானே உங்க மனைவியும் அவங்க வீட்டுல வளர்த்திருப்பாங்க. அந்த இன்னொரு வீட்டுல ராணி மாதிரி செல்லமா வளர்ந்த பொண்ணு உங்களுக்காக வந்திருக்கா. ஏன் இலக்காரமா நடத்துறீங்க, எங்க போயிட போறா, அடிக்கலாம் திட்டலான்னு நினைக்கிற அந்த குணம் ஏன் வருது? மனைவி வேலைக்காரியா நினைக்கிறது பெரிய பாவம். நாம மேதாவி, மனைவி முட்டாள் நினைக்காதீங்க. ஆண்களை விட பெண்களுக்கு சகிப்புத்தன்மை அதிகம். குழந்தைய பெத்தெடுக்கிற அந்த வலி, குழந்தையோட மலத்தை கழுவுற அந்த பொறுமை. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே வயித்துல பிறந்த ரெட்ட குழந்தைகள் கூட ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்கோ பிறந்து வளர்ந்து உங்கள் குடும்பத்திற்கு வந்த மனைவி உங்கள் வீட்டிற்கு வந்த உடனே நீங்க நினைச்ச மாதிரி மாறணும்னு எப்படி எதிர்பார்க்கலாம்? அது என்ன நியாயம்? இது பெண்களுக்கு மட்டுமே இருக்கிற ஸ்பெஷல் பவர். உங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். நீங்களா சாப்பாடு கூட போட்டு சாப்பிட தெரியாது. அவங்க பரிமாறுற அந்த தட்டை பாருங்க, அளவு சரியா இருக்கும். அது அதிகாரம் இல்ல, உங்க மேல இருக்கிற அக்மார்க் அன்பு. மனைவி ஊருக்கு போயிட்டா நிம்மதின்னு சொல்லாதீங்க. அவள் இல்லாத வீடு கலைந்த பாலைவனம். வாசல் நுழைஞ்சா கண்கள் அவங்களையே தேடும். அவள் இல்லை என்றால் அந்த வீடே இருட்டாகிவிடும். சமையலறை பாத்திர சத்தம் கூட ஒரு சங்கீதம். மனைவி உங்க வேலைக்காரி அல்ல, உங்க சரிபாதி. அந்த தேவதைய மனசார நேசிங்க. இந்த வீடியோவை உங்க மனைவிக்கும் பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பாருங்க. உங்க உள்மனசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நீ